பிள்ளைகள் நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, பெருமை மிக்க மதிப்புமிக்க எனது இனத்தின் அடையாளம். என்றைக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்றைக்குத்தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி உனக்கு பிறக்கும். நீ கவுண்டராக இருக்கும் வரை, நாடாராக இருக்கும் வரை, கோணராக இருக்கும் வரை, செட்டியாராக இருக்கும் வரை, படையாச்சாக இருக்கும் வரை, பறையராக இருக்கும் வரை, தேவராக இருக்கும் வரை, தேவேந்தராக இருக்கும் வரை, உடையாராக இருக்கும் வரை, பிள்ளையாக இருக்கும் வரை, முதலியாராக இருக்கும் வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது. அந்த சாதியின் மீது அடி விழுந்தால் தான் உனக்கு வலிக்கும். நீ இந்துவாக இருக்கிற வரை, இஸ்லாமியனாக இருக்கிற வரை, கிறிஸ்தவராக இருக்கிற வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது. அந்த மதத்தின் மீது அடி விழுந்தால் தான் உனக்கு வலிக்கும். தமிழனுக்கு இதுவரை சாதிப்பற்று மதப்பற்று இருந்திருக்கிறதே ஒழிய மதப்பற்று இனப்பற்று இல்லை. மதப்பெருமை சாதி பெருமை இருந்திருக்கிறதே ஒழிய மொழி பெருமை இனப்பெருமை இல்லை. எனவே இது வரலாற்றில் பெருமாற்றம். இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் மொழி பெருமை இனப்பெருமை கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரண்டு கொண்டிருப்பது வரலாற்றில் பெரும் புரட்சி. சிதைந்து அழிந்து போன தாய்மொழியை மீட்டெடுத்து சாதி மதங்களாக பிளந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை கட்டமைத்து ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த நிலத்தில் உருவாக்கி தமிழர் அரசமைத்து தமிழ் தேசிய மக்களுக்கென்று இறையாண்மை கொண்ட அரசாங்கத்தை கட்டமைத்து இந்த அரசாங்க வலிமையை கொண்டு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்திலே தமிழ் தேசிய மக்களுக்காக ஒரு தேசம் படைப்பது. அந்த தேசம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக என் அன்னை தமிழ் சமூகத்தின் உறவுகள் எங்கள் உடன் பிறந்தார்கள், என் அக்கா தங்கைகள், என் ஆத்தாளப்பன்கள் கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி கைகால்களை சிதைய கொடுத்து உயிரை கொடுத்து வீட்டை இழந்து நாட்டை இழந்து பல்வேறு நாடுகளெங்கும் ஓடி அண்டி ஒண்டி ஏதிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது இன மக்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி அனைத்துலக அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிற தனி தமிழீழ சோசலிச குடியரசை வென்று படைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் உயரிய கொள்கை, உயர்ந்த நோக்கம் என்பதை என் முன்னே திரண்டமர்ந்திருக்கிற என் உயிருக்கு என் தாய் தமிழ் சொந்தங்கள் கவனத்தில்